படம் சுமார் தாங்க, சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. திரௌபதி ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த இதில் தான் செகண்ட் வந்தேன். ஐ மீன் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அது ரொம்ப சீரியல் மாதிரி இருந்தது. இது இந்த யூடியூப்பில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கந்தன் மலைன்னு ஒரு படம் வந்ததில் அதோட கம்பேர் பண்ணலாம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அந்த மாதிரி தான் இருக்குது. புவர் மேக்கிங் தான். ஒரு சில கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இவர் நட்டியோடது, அப்புறம் திரௌபதியாக பண்ணவங்க, இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஓகே. அந்த இது தெரியுது. நல்லா அழகாகவும் இருந்தாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸுமே நல்லா இருந்தது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சுமார் தான், அந்தளவுக்கு இல்லை. என்ன சொல்ல வராங்க படத்தில் இந்த சுல்தான் எம்பையரை பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதான் 13th centuryலேருந்து இந்த 15th century அந்த டைமில் ஒரு 300 yearsல நடந்தது. அந்த டைமில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவோட படையெடுப்பு, சுல்தானோட படையெடுப்பை பற்றி பேசுகிறாங்க. அந்த இதில் என்னென்னா மதம் மாற்றினாங்க, நீங்கள் எங்கள் கடவுளை தான் இது பண்ணோம், இங்கே உள்ள சாமி சிலையெல்லாம் உடைச்சாங்க, அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கருத்தியில் தான் சொல்கிறாங்க. இது பாகுபலியா? ஏங்க பாகுபலிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதான் அதில் பாகுபலி ஒரு ஒரு 0.2%, 5% கூட இது கிடையாது. அதை கம்பேரே பண்ண முடியாது. அதான் முன்னாடி ஒரு இதில் சொன்ன மாதிரி தான், பாகு இல்லை இது பலி. இதுக்குள்ளே போனால் நம்மளோட நிலைமை பலி தான். படத்தில் தான் 2-3 இதாக இருந்தது. இவர் நட்டியோட கேரக்டர், அப்புறம் அந்த திரௌபதி, இந்த திரௌபதி பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது, அது நல்லா இருந்தது. ப்ளஸ் நட்டியோட நடிப்பு நல்லா இருந்தது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பீரியட் ஃபீல் வரல. பீரியட் ஃபிலிம்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பீரியட் ஃபீலே வரல. ஒரு சுமார் தான். 5க்கு ஒரு 1 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. படமாக முயற்சி பண்ணியிருக்காங்கண்ணா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை கொடுக்கணுன்னு. பட் அதில் நிறைய தவறுகள் இருக்குது, வரலாறில் பிள்ளைகள் இருக்குது. ஒரு ஹிந்து முஸ்லீம்ன்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்குள்ளே, கேஸ்ட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வருவாங்களா பழசெல்லாம், அதெல்லாம் இப்போ திருப்பி ரிமைன் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே நிறைய விஷயங்கள் முகமது பின் துக்ளக்கை காட்டியிருக்காங்க. பட் அவங்க காட்டின மாதிரி ப்ரூட்டல் கிடையாது அவர். ஸோ வரலாற்று பிள்ளை நிறையா இருக்குது. எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஐயோ அண்ணா, அதெல்லாம் பெரும் விஷயம் தான். அதை கிட்ட கூட நெருங்க முடியாது. நிறைய விஷயம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்ப அது பெருசாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பெருசாக பிடிக்கல. நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, க்ரீன் மேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் அது வரல, லைவ் லொக்கேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது அதோட செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு இருக்குது. வரலாற்றில் உள்ளதை முஸ்லீம் அந்த மதத்தை பேரை கூட அவங்க சொல்லலை. ஸோ மாற்று மதத்தினை நம்ம நாட்டில் எவ்வளோலாம் அட்டுழியம் பண்ணாங்க அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அதை ப்ராப்பரான ஒரு ராஜாவை எடுத்து ஒரு கற்பனையில் நீங்கள் ஏதாவது காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு இது அந்த வரலாற்றுக்குள்ளே அந்த முகமது பின் துக்ளக்ன்றவர் எப்படிப்பட்டவர்ன்றதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப அநியாயம். எனக்கு ஏன் புரியல, வேறு யாரையாவது போட்டுருக்கலாம். கிப்ரான் அவருக்கு இந்த படம் செட் ஆகாத மாதிரி இருக்கு. எனக்கு அது ரொம்ப காதலாக வலிக்குது. அவங்க மோகன்ஜி ஃபேன்ஸ் பார்க்கலாம் தாராளமாக. திரௌபதி பார்ட் 2 நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. ஏதோ ரொம்ப ஒரு ஜென்மத்தில் ஏதோ அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா, அவன் என் ஹஸ்பண்ட் மறு ஜென்மம் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறா. ஸோ ஓகே, அவ்வளோதான். மேக்கிங் நல்லா இருந்தது. சாங் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். திரௌபதி 2 ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, முதல்ல கனெக்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. அந்த காலத்தோட அந்த டோன் சொல்லுவாங்களே, அந்த டோன்லேயே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த காலத்தில் உண்மையிலே அந்த அரண்மனை அந்த ஒரு ஃபீல் அந்த இதெல்லாம் வந்ததான்னு கேட்டால் எனக்கு அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ரெண்டாவது எனக்கு என்னென்னா, கதை ஓரியன்டாகவே இந்த கதை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அந்த சொர்ண மகள் அம்மாள் வெளில வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. மற்றபடி எனக்கு அந்த டோன் கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த டோன் நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகணும். அந்த காலத்தில் உண்மையிலே நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது.
பாகுபலி கம்பேர் பண்ணி பேசினாங்க முன்னாடி எப்படி மேடம்? அதான் சொன்னல அந்த ஸ்டோரி ஓரியன்டா ஆக்டிங் ஓரியன்டா ஓகே. ஆக்சுவலி திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ண அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்க பேசின அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த டோன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படின்னா அந்த பாறை அந்த ஒரு சிறைச்சாலை இதெல்லாம் காட்டும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு கனெக்ட் வரணும். ஓகே அந்த காலத்தில் உண்மையிலே இப்படிலாம் இருந்திருக்கும் போல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரிச்சர்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மேடம்? ரிச்சர்ட் ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவரோடது நல்லா இருந்தது. சுல்தானோடதெல்லாம் நம்ம ஒரு ஒரு இடத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரிஜினலாக அந்த சுல்தானோட அந்த ஃபீல் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் சொன்னல ஆக்டிங் ரிலேட்டடாக ஓகே எனக்கு பிடிச்சதாக இருந்தது. பட் அந்த ஒரு கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் அந்த கனெக்டிவிட்டி மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். படம் எப்படிலாம் இருக்கு? நம்ம ரவுதி 2 தான் கேட்குறீங்க? இல்லை நல்லா இல்லை சார் படம். அப்படி ஒன்றும் பிரமாத படம்லாம் இல்லை. இது நல்லாவும் இல்லை. ரெண்டாவது அவங்க நிறைய வந்து எடுக்க தெரியாமல் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. அவர் டேரக்டர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மையெல்லாம் வந்து நான் இதை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதையும் இன்னும் சரியாக காட்டலையே. சரியாக காட்டுறதை இது பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதாவது பல பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்க சுல்தான் ஆகட்டும் சத்ரபதி சிவாஜி ஆகட்டும் எப்படி இறந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை படித்தவங்களும் கண்டிப்பாக நல்லா தெரியும் எப்படி இருந்தாங்கன்னா. அந்த சுல்தான் இறந்ததை வந்து கையில் தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா லேடிஸ் கையால் தான் இதுவானார். அது கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கணும். இப்போ என்ன காட்டினாலும் சார் முஸ்லீமை ஏன் கெட்டவனாக காட்டுறாங்க? எல்லா திரைப்படத்தையும் இதுக்கு முஸ்லீமாக காட்டி இது 200 வருஷத்துக்கு மேலே நடந்த இது நமக்கு இது தேவையில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒத்துமையை கடைப்பிடிச்சிருக்காங்க, ஒத்துமையாக வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்த டைமில் இது மாதிரி ஒரு கதை நமக்கு தேவையில்லாத கதை. இது மாதிரி கதையை தேவையில்லாமல் பார்த்து நமக்கு பிரச்சனை தான் வரும். அதனால தான் இந்த பராசக்தி படம் கூட அந்தளவுக்கு போவாத்துக்கு காரணம். பலவிதமான குழப்பங்களால் இந்த தோடு தான் அந்த கதையை ஏற்றுக்கல. அந்த மாதிரி இந்த படத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்போ பாரு வந்து எல்லா டேரக்டருங்களும் வந்து ஒரு 5-6 டேரக்டருங்க எப்போ பாரு ஜாதி மதம் இதை பற்றியே எதுக்கு எடுக்கிறீங்க? வேறு கான்செப்ட் எவ்வளோ இது இதை எடுத்து தேவையில்லாம் வந்து அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ரொம்ப கிராமத்துலாம் இருக்குது. இன்னும் எதுக்கு அதமாக பண்ணியிருக்கிறீங்க? இப்போ தண்ணி எவ்வளோ வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணியில் வந்து முஸ்லீமுங்க வந்து இந்து மக்களை எல்லாம் காப்பாற்றினாங்க. ஒத்துமையை கடைப்பிடிச்சிருக்கும் போது இப்போ இதெல்லாம் தேவையில்லாமல் பார்த்துட்டு யாராவது ஒரு சில தமிழருங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்களை இந்த அளவுக்கு போட்டு கொடுமை பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் மேலே தேவையில்லாமல் ஒரு தவறான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை தூண்டுற மாதிரியும் ஜாதி மதத்தை வந்து தூண்டுற மாதிரி படங்களை டேரக்டருக்கு நிறைய டேரக்டருங்க எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். அதை எடுத்தால் நல்லாயிருக்கும். மேக்கிங் நல்லா தான் சார். அதெல்லாம் ஒன்றும் சிலலாம் குறை இல்லை. மேக்கிங் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. சில பேக்வர்டு மியூசியம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சுமாராக பண்ணிக்காங்க சார். அந்த திரௌபதி வர கதாபாத்திரம் அவங்க நல்லா பண்ணிக்காங்க. கதாநாயகன் வந்து இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அவர் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். டைலாக் வந்து நல்லா டெலிவரி வந்து இன்னும் பவராக இருக்கணும். அந்த பவராக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கதையை நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வரும். ஏன்னா ஓவலாக இல்லை சார். ஓவலாக ஒரு தடவை பார்த்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க. நல்லா இருந்தது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் போர் அடிக்காது எடுத்துகிட்டு போனாங்க. சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ முகமது கஜினி இருக்கார், அத்தனை வாட்டி படையெடுத்துட்டு வந்தாங்கன்னு மட்டும் ஹிஸ்ட்ரியில் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்மளுக்கு தெரிய வந்தது இல்லையா? நம்ம தமிழர்கள் எப்படி வந்து நம்ம பாரம்பரியத்தை ட்ரெடிஷனை காப்பாற்றுறதுக்கு அவங்க உயிர் விட்டாங்க. முக்கியமாக சூப்பராக இருந்தது வந்து பெண்களோட அந்த பிரேவ்னஸ்ஸு, அந்த டைட்டிலே சூப்பராக இருந்தது திரௌபதின்னு வச்சது. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சுது, சூப்பராக இருந்தது. இல்லை சார், கம்பேரிஷன் அப்படி பண்ண முடியாது. பட் இது வந்து அவங்க முறையில் சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களேன்னு தொடங்கி அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அது சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. மிக அருமையான படம் திரௌபதி 2. திரௌபதி 2 படம் வரலாற்று நிகழ்வுகள் நம்ம இந்த சமுதாயத்துக்கு தெரியாதுங்க, அவ்வளோவா தெரியாது. அதை நம்ம கண் முன்னால் கொண்டாந்து மோகன்ஜி அவர்கள் அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இளைஞர்கள் மாணவர்கள் இந்த படத்தை பார்த்து நம்ம பண்டைய காலத்தில் நம்ம அரசர்கள் எப்படி இருந்தாங்க, ஆட்சி எப்படி நடந்தது, எப்படி ஏமாற்றி நாட்டெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண் முன்னால் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற இந்த படத்தை பாராட்டுக்குரிய படங்க, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்க. சார் வணக்கம். திரௌபதி 2 திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். இந்த தலைமுறை வந்து தவறவிடக்கூடாத ஒரு திரைப்படம். மறைக்கப்பட்ட வரலாறுகள்னால் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் மட்டும்தான் ஆண்டாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த ஆட்சி வந்து அது ஒரு மாளிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா
அதை தாங்கி நிற்கிற தூண்களாக விளங்கியவர்கள் காடவராயர், சம்புவராயர் போன்ற அரசர்கள். இவங்களுடைய வரலாறுகளை வந்து இந்த திரைப்படம் சொல்லுது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இங்கே இன்வேடர்ஸ் வந்தப்போ ஒரு நடந்த சம்பவங்கள், அப்புறம் வந்து மதுரை சுல்தான்களுடைய அராஜகம், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த திரைப்படம் சொல்லுது. வரலாறு அறிஞ்சிக்க விரும்புகிறவங்க, நம்முடைய தெய்வங்களை காப்பதற்காக, இந்த கலாச்சாரத்தை காப்பதற்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து வல்லாள மகாராஜாகவும் நடிக்கக்கூடிய திரு நட்டி நடராஜ் அவர்கள், அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் காடவராக வீரசிம்ம காடவராயன் வரக்கூடிய ரிச்சர்ட் ரிஷி அவர்கள், இன்னும் வந்து திரௌபதி கேரக்டரில் வரக்கூடிய அவங்க எல்லாருமே ரொம்ப அருணோதயம் உட்பட எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வசனகர்த்தா திருமதி பத்மா சந்திரசேகர் மேடம் அவங்களை ரொம்ப பாராட்டணும். மிகச் சிறப்பான வசனங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. நாம் அடிமைப்படுறதுக்கு நாமளே காரணம் அப்படிங்கிறது, அப்புறம் திரௌபதி தாய் தீயிலிருந்து தோன்றுறாங்க, அந்த ஏன் தீயிலேருந்து தோன்றினவங்க, அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு காரணத்தை நான் அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.